யார் படமா அது? இது என் அண்ணன் தான். ஓ, ஆம், இவரு இப்போ அண்ணன் எங்க கூட இல்ல, இறந்துருச்சு. இது எங்க அண்ணனோட ஆட்டோ. இப்போ இத நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேலை படிப்பெல்லாம்? ஆ, இப்போ காலேஜ்ல MBA பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைமா தான் ஆட்டோ ஓட்டுறேன். உனக்கு உன் அண்ணனா ரொம்ப பிடிக்குமாமா? நாங்க 3 பேரும் அப்பா இல்லாம வளர்ந்தவங்க. எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே, ஒரு அப்பா ஸ்தானம். அதுக்காக எங்க அண்ணன் கண்டிப்பாலாம் இருக்காது, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். நாங்க எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையுமே எங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவோம். செம்ம ஜாலியான டைப்பு. 3 பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறதுன்னா சும்மாவா சொல்லுங்க? ஆனா எங்க அண்ணன் எந்த கஷ்டமும் தெரியாம எங்களை வளர்த்துச்சு. அது கையில மட்டும் காசு கிடைச்சா போதும், எங்களுக்கு என்ன வாங்கலான்னு தான் யோசிக்கும். தனக்குன்னு ஒண்ணுமே வாங்கிக்காது. இந்த ஆட்டோ ஓட்டி தான் எங்க 3 பேருமே படிக்க வச்சுச்சு. நாங்கெல்லாம் நல்லா படிச்சு வேற வேற இடத்துல நல்ல நிலைமையில இருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டுச்சு. ஆனா அது போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை எங்களை எங்கெங்கயோ கொண்டு போய் இப்ப நாங்க இங்க இருக்கோம். ஆனாலும் எங்க அண்ணனோட கனவை நிறைவேற்ற நாங்க 3 பேருமே இப்ப வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா நிறைவேற்றிடுவோம். எல்லாரும் சொல்றாங்க எங்க அண்ணன் உயிரோட இல்லைன்னு. ஆனா இப்ப வரைக்கும் எங்களால அதை நம்ப முடியல. ஏன்னா இப்ப வரைக்கும் அது எங்க மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. என்னாச்சு குருஜி? ஆ, எனக்கு என் தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சுமா. ஓ, உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? ஆ, தோ அழகா இருக்காங்க. ம். ஆமா, உங்க தங்கச்சி இப்ப எங்க இருக்காங்க? அ, அ, அவங்க அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நான் வேற இடத்துல இருக்கேன். அப்பப்போ ஃபோன்ல பேசிப்போம். ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அ, அ, அ.